to Healthy Food Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது குழிப்பணியாரம் செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து 100 கிராம் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இது வந்து 200 கிராம் இட்லி அரிசி, வெந்தயம் 1 ஸ்பூன், பச்சரிசி வந்து 250 கிராம் 1/4 கிலோ, இது 200, இது ஒரு 250 கிராம் பச்சரிசி, 200 கிராம் புழுங்கலரிசி அதாவது இட்லி அரிசி, 100 கிராம் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டிக்கோங்க. இப்போ குழிப்பணியார மாவு வந்து இட்லி மாவு மாதிரி நல்லா புளிச்சிரும். இதில் நான் வந்து அரை உப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை, தேங்காய், இதெல்லாம் நம்ம வதக்கி மாவோட சேர்க்க போகிறோம். கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துருங்க. வெங்காயம், கருவேப்பிலை, இப்போ தேங்காயும் சேர்த்துருங்க. வெங்காயத்தில் வந்து நான் உப்பு போடலைங்க, மாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் வெங்காயத்தில் உப்பு போட தேவையில்லை. வதக்கியாச்சு. இதை நம்ம இப்போ மாவில் சேர்ப்போம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிருக்குங்க எல்லாத்துலேயும். இப்போ மாவு பாருங்கள் எப்படி இட்லி மாவு பதத்தில் இப்படி இருக்கணும். இதை மூடி வச்சிருங்க. இப்போ திருப்பி விட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். முதல்ல ஊற்றின அளவுக்கு ஆயில் ஊற்ற வேணாம், கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் எல்லாத்துக்கும் படுற மாதிரி ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ நல்லா 2 பக்கம் நல்லா ரோஸ்டடாக அப்படி நல்லா வேக விட்டுருங்க. இதுக்கு வந்து தக்காளி சட்னியும் ஜீரக சட்னியும் நல்ல சைடிஷ்ங்க. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.